அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடன் எங்கு சென்றாலும் இப்போதைய காலகட்டத்தில் கடன் என்பது அதிகரித்து உள்ளது. கடன் என்ற இந்த 3 எழுத்தானது பலரது வாழ்க்கையுடைய மூச்சை கூட நிற்கும் அளவிற்கு ஆகிவிட்டது. கடனால் சிரமப்படும் நல்லடியார்களே, கடனால் அவதிப்படும் மூமின்களே, அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து இந்த துவாவை ஓதி வாருங்கள். அல்லாஹு தாலா நம் கடனுக்கு பொறுப்பாளியாக ஆகி நம்மளுடைய கடன்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதமான துவா, அதாவது அம்ருல் முஹ்மின் ஹல்ரத் அலி அவர்களிடம் இவ்வளவு தொகை செலுத்தினால் விடுதலை என விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை ஒருவர் வந்து, என்னால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார். அந்த சமயம் ஹல்ரத் அலி அவர்கள், நான் உனக்கு சில வாசகங்களை கற்றுக் கொடுக்கிறேன், அவ்வாசங்களை எனக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். உம்மீது சபீர் என்ற ஒரு மலையின் பெயர், சபீர் என்பது ஒரு மலையின் பெயர், மலையின் அளவு கடன் இருப்பினும் அல்லாஹ் தஆலா கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று கூறினார்கள். மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய கருணை எவ்வளோ மிக்கது. அப்படிப்பட்ட துவாவை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவா என்னவென்றால், அல்லாஹும்ம மஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக்க. அதனுடைய பொருள், யா அல்லாஹ், ஹராமை விட்டும் என்னை காப்பாற்றி ஹலாலான ரிஸ்கை அளித்து என்னை போதுமாக்கி வைப்பாயாக. உன்னையின்றி பிறரிடம் தேவையாகுவதை விட்டும் என்னை உன் அருள் மூலம் ஈடேற்று என்று துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆதாரம் நூல் திருமதி. ஒரு மனிதர் உண்மை உள்ளத்துடன் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து இப்பிரார்த்தனையை செய்தால் அவர் கடன் கண்டிப்பாக நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ். என் அன்பார்ந்த மூமின்களே, கடனால் அவதிப்படும் உள்ளங்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை காலையில் 40 முறை, மாலையில் 40 முறை தொடர்ந்து செய்து வாருங்கள். சிறு அமல்களாக இருந்தாலும் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் தொடர்ந்து செய்பவர்களை விரும்புகிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாஹுவிடம் உங்களுடைய கடன்களை ஒப்படையுங்கள். அல்லாஹு ரப்பில் ஆலமீன் நம் அனைவர்களுடைய கடன்களையும் நிறைவேற்றி நம்மை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மரணிக்கும் போது கடனில்லாத மனிதர்களாகவும் ஆக்கி வைப்பான். இன்ஷா அல்லாஹ்.